SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு 10 வருடங்கள் சிறை. கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண். கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையில் மேலும் சில மோசடிகள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரவிய இராணுவத்தினர். மின்னல் தாக்கி 11 பேர் உயிரிழப்பு. குசல் மெண்டிஸின் விசா சர்ச்சைக்கு முடிவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா 10 வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஜனவரி 1 2020 அன்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் பாகிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். சந்தேக நபர்கள் 614 கிலோகிராம் 36 கிராம் ஐஸ் மற்றும் 581 கிலோகிராம் 34 கிராம் சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதன்படி சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த பாகிஸ்தானிய பிரஜைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சந்தேக நபர்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுக்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றார்கள். காளிகோவில் வீதி தாவடி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவர் இரவு உணவருந்திவிட்டு தூக்கத்துக்கு சென்றுள்ள நிலையில் இன்று காலை படுக்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 14 மாணவர்களுக்கு புவியியல் வினாத்தாளில் சில பிரிவுகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல் 2 விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். நேற்று நிறைவடைந்த சாதாரண பரீட்சையில் பிழைகள் காணப்படுவதாகவும் மற்றும் பரீட்சை நிலையங்கள் சிலவற்றில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்துள்ளது. இவ்வாறான சூழலில் மினுவாங்குட கல்வி வலயத்தில் அல்ஹமான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தமிழ் மொழி மூல பரீட்சை தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் முதலாவது வினாத்தாள் மற்றும் வரைபட பகுதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இராணுவத்தினருக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது வீதியால் பயணித்த இராணுவத்தினரிடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பருகியுள்ளார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கு கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. உலகச் செய்திகள். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் மால்டா மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 11 பேர் உயிர்ந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தின் பருவமழை தொடங்கியுள்ள நிலையிலேயே இவ்வசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு உயிர்ந்தவர்களின் 3 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மின்னல் தாக்கத்தினால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை T20 அணியின் உபதலைவர் குசல் மெண்டிஸ் அமெரிக்கா செல்வதற்காக சமர்ப்பித்த விசா விண்ணப்பம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஸ்ட்ரே டி சில்வா ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அப்போது அவர் குசல் மெண்டிஸின் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் அமெரிக்கா தூதரக அதிகாரியுடன் இணைந்து குசல் மெண்டிஸ் செயற்பட்டு வருவதாக ஆஸ்ட்ரே டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் அவருடன் சில ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. அந்த ஆவணங்களை கொடுத்த பிறகு அடுத்த ஓரிரு நாட்களில் அவருக்கு விசா கிடைக்கும். எனவே மெண்டிஸுக்கு பயிற்சி போட்டிகளில் பங்கு பெற்றும் வாய்ப்பும் கிடைக்கும் என நம்புவதாக ஆஸ்ட்ரே டி சில்வா தெரிவித்துள்ளார். T20 உலக கிண்ணத்தில் இலங்கை பங்கேற்கும் முதல் போட்டி ஜூன் 2 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நியூயோர்க்கில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு 10 வருடங்கள் சிறை. கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண். கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையில் மேலும் சில மோசடிகள்.
முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரவிய இராணுவத்தினர். மின்னல் தாக்கி 11 பேர் உயிரிழப்பு. குசல் மெண்டிஸின் விசா சர்ச்சைக்கு முடிவு.